Hello friends, welcome to Homemakers Bowl. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபி தான் வெஜ் கட்லெட். நம்ம யூசுவலான வெஜ் கட்லெட்னு நினைச்சிடாதீங்க. இது வந்து சம்பா ரவையை பயன்படுத்தி நிறைய வெஜிடபிள்ஸ் உள்ள ஸ்டஃப் பண்ணி செய்யற ஒரு வெஜ் கட்லெட். ரொம்பவே வித்தியாசமான இந்த வெஜ் கட்லெட்டை எப்படி செய்யறதுன்றதை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். யூசுவலா கட்லெட்னா நம்ம கார்ன்ஃபிளவர், மைதா மாவு இல்லனா பிரெட் கிரம்ஸ் இப்படி ஏதாவது பயன்படுத்தி நம்ம செய்வோம். இப்போ இதுல வந்து நம்ம வெறும் சம்பா ரவை, வெஜிடபிள்ஸ் கொஞ்சமா மட்டும்தான் கார்ன்ஃபிளவர் சேர்த்திருக்கோம். சேர்த்துட்டு நம்ம வந்து இதை செஞ்சிருக்கோம். இது வந்து ரொம்பவே கிறிஸ்பா, உள்ள வந்து நிறைய வெஜிடபிள் ஸ்டஃப் பண்ணியிருக்கிறதுனால உள்ள நிறைய வந்து சாஃப்டான அந்த வெஜ்ஜிஸோட சேர்த்து சாப்பிடும்பொழுது ரொம்பவே நல்லா இருக்கும். இது வந்து நம்ம ரவாவை பயன்படுத்தி கூட செய்யலாம். இது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தி வெர்ஷனா நம்ம சம்பா ரவாவை பயன்படுத்தி இப்ப செஞ்சிருக்கோம். இதை எப்படி செய்யறதுன்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு வாணல்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு இந்த சம்பா ரவையை வறுக்கும் பொழுது கொஞ்சம் வாசமா நல்லாவே இருக்கும். நெய் பிடிக்காதவங்க எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நான் 1 கப்பு சம்பா ரவை எடுத்துட்டு இதை நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. அந்த வாசம்ன்றது வந்து எப்படி வரும்னா உங்களுக்கு அந்த சம்பா ரவை வெள்ளை வெள்ளையா ஆகும், பொரிஞ்சு அப்படியே வெள்ளை வெள்ளையா ஆகும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் எந்த கப்புல நீங்க ரவை எடுத்தீங்களோ அதே கப்புல 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா நம்ம இப்ப வேக வைக்கணும். இதுக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு இப்ப இதுல நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு 5 to 6 நிமிஷம் இதை வந்து நல்லா வேக வச்சிடுங்க. இப்ப 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இப்ப இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். வெந்ததுக்கு அப்புறம் இது எப்படி இருக்குதுன்றத நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க, நல்லா வந்து பொல பொலன்னு வெந்து வந்திருக்கும். இப்ப இது நல்லா இந்த மாதிரி வெந்து வந்திருக்கு. இது அப்படியே வந்து நம்ம வந்து ஆற வச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ சேர்த்து எப்படி வந்து இப்ப இது கூட நம்ம சேர்த்து கட்லெட் செய்யறதுன்றத நம்ம இப்ப பார்க்கலாம். இது வந்து ஆறட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல வந்து நான் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன். இந்த மாதிரி மேஷர் பயன்படுத்தி நல்லா மசிச்சு விட்டுடுங்க. இப்போ இது நல்லா இருக்கட்டும். இப்போ இது கூட அடுத்தடுத்த காய்கறிகளை நம்ம சேர்த்துடலாம். இது கூடவே பொடியா நறுக்கின குடமிளகாய், பாதி குடமிளகாய் நான் சேர்த்திருக்கேன். கொஞ்சமா பச்சை மிளகாய், 1 கேரட் நல்லா துருவி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பீன்ஸை நல்லா பொடியா நறுக்கி அதையும் நான் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப்பு ஸ்வீட் கார்னை நல்லா மிக்சியில ஒரு பல்ஸ் மோட்ல ஒரு திருப்பிட்டு சேர்த்துக்கோங்க. அப்பதான் வந்து கட்லெட்ல இருந்து வெளியே வராம இருக்கும். கூடவே கொத்தமல்லி இலையை கொஞ்சம் கிள்ளி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா விருப்பம் இருந்தா சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கிற கோதுமை ரவைய சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்ப வந்து நம்ம இதை வந்து நல்லா கலந்து விடணும். இந்த காய்கறிகளோட இந்த கோதுமை ரவை நல்லா கலந்து நல்லா வந்து மேஷ் ஆகி வரணும். இப்ப இந்த மாதிரி ஒரு சட்டுவத்தை பயன்படுத்தி நல்லா வந்து கலந்து விடுங்க, அழுத்தம் கொடுத்து. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ரெசிபி பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இதுல வந்து இன்னும் கொஞ்சமே வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து கம்மியா இருக்கு. ஸோ 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்திருக்கோம். இது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர், அதாவது 1/4 கப்பு 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம 1 கப்பு சம்பா ரவை எடுத்திருக்கோம். அப்ப இதுக்கு சரியா இருக்கும் இந்த கார்ன்ஃபிளவரை சேர்த்துட்டு இப்ப நல்லா வந்து கையாலேயே நம்ம இப்ப வந்து பிசைஞ்சு விடலாம். இப்ப நம்ம சட்டுவத்தை எடுத்துட்டு நம்ம கையால நல்லா பிசைஞ்சு விட்டோம்னா எல்லாமே நல்லா கலந்து சேர்ந்து வரும் நமக்கு. இப்ப இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இது வந்து இப்ப நம்ம தண்ணி எதுவுமே இதுல நம்ம சேர்க்க தேவையில்லை. இதுவே வந்து நமக்கு கட்லெட் ஷேப்புக்கு பிடிக்க கரெக்டா வரும். இப்ப இதுல ஏதாவது உங்களுக்கு வந்து உதிரியா இருந்ததுன்னா கொஞ்சமா இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கோங்க. அது உங்க விருப்பம் தான். இப்ப பாருங்க, நான் நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி பிடிச்சு பாக்குறேன். வீரல் விடாம நமக்கு வந்ததுன்னா கரெக்டான பக்குவத்துல இருக்குதுன்னு அர்த்தம். இப்ப இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு எண்ணெயில ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போறோம். நம்ம இப்ப வந்து எண்ணெயில எப்படி பொரிச்சு எடுக்கிறதுன்றத நம்ம பார்க்கலாம். இது இருக்கட்டும். இப்ப நான் இந்த மாதிரி வந்து ஒரு அடி கனமான பாத்திரத்துல நான் வந்து இந்த மாதிரி எண்ணெய் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இப்ப இந்த மாதிரி நம்ம வந்து ஷேப் பண்ணி வச்சிருக்கிற கட்லெட்டை இப்ப இதுல நம்ம சேர்த்துடலாம். பொறுமையா வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நீங்க திருப்பி போட்டீங்கன்னா கட்லெட் வந்து பிரியாம உடையாம நமக்கு வரும்.
கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக திருப்பி விடுங்க. ரொம்ப வந்து போட்டு கிளறிக்கிட்டே திருப்பி திருப்பி இது பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கட்லெட் வந்து நமக்கு உடஞ்சி போயிடும். அதனால பொறுமையாக செய்யுங்க. இப்போ எனக்கு இது வந்து இடம் வந்து நான் ஃபர்ஸ்ட் போடும் பொழுது ஒரு 5 தான் போட்டேன். இப்போ இன்னும் கொஞ்சம் இடம் இருக்கிறதுனால திருப்பி நான் மீதிகளையும் நான் வந்து இதில் நம்ம சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கலவை வந்து உங்களுக்கு உடனே போட முடியல, இப்போ இருக்கிற டைமுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக போட்டுடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மீதியை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு கூட திருப்பி வந்து செய்யலாம். அதனால ஒன்றுமே ஆகாது. ஒரு நாள் நீங்கள் வந்து வச்சிருந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லாவே இருக்கும் இந்த ஸ்டஃபிங்கு. அவ்வளோதான், நம்ம சம்பார் ரவாவை பயன்படுத்தி சூப்பரான வெஜ் கட்லெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷன்ல ஃபீட்பேக்ல சொல்லுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்பதான் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமிக்கும். நான் வந்து இப்ப பண்ண அந்த சம்பார் ரவா கட்லெட்டை போதுமான அளவுக்கு செஞ்சுட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் தான் செஞ்சேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் அந்த மாதிரி ஸ்டஃபிங் நிறைய ரெடி பண்ணிட்டீங்கன்னா எடுத்து வச்சுட்டு மறுநாள் காலையில் கூட நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட இதை செஞ்சு பார்க்கலாம். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.